வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம காலை டிஃபன் வந்துட்டு இது திணை பொங்கல் தான் செய்ய போகிறோம். திணை அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு ஒரு கப்பு வந்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து திணை அரிசி எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு வந்து பச்சைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பச்சைப்பருப்பு வந்து வறுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு அரிசி வந்து 1க்கு 3, அப்புறம் வந்துட்டு அந்த பருப்புக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். மொத்தமாக சேர்த்து நான் தண்ணியை கலந்து எடுத்துப்பேன். இது கூடயே வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு போடுறத விட இதுலேயே நம்ம போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக சீரகம், அப்புறம் சும்மா ஒரு 2 மிளகு போட்டுட்டு கொஞ்சமாக இதை விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நெய், உப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் அடுப்பில் வச்சுக்கலாம். நாலு விசில் வரட்டும். இதுக்கு வந்து இன்றைக்கி நான் கார சட்னி தான் பண்ண போகிறேன். கார சட்னி, தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். 4 விசில் வந்துருக்கு. நம்ம அதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட திணை பொங்கல் வந்துட்டு ரொம்ப அழகாக தயாராகிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட மில்லட் திணை பொங்கல் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா பாருங்கள், கார சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இது முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி சாதம் வைக்கிறப்பயே நெய் போட்டுட்டேன். எங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு இதை தாளித்து கொட்டி இறக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் ரெடியாக வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சூடாகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆகிடுச்சு. மடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட திணை பொங்கல் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்க, நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் திணை பொங்கலும் தேங்காய் சட்னி, கார சட்னி தயாராகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.